வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஷமீனா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 500 மதுக்கடைகள் மூடும் நடவடிக்கைகள் தொடக்கம். அனைத்து மதுக்கடைகளையும் மூட தலைவர்கள் வலியுறுத்தல். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் பிடிபட்ட யானை டாப் சிலிப் முகாமுக்கு அனுப்பி வைப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை படையினர் தாக்குதல். வலைகளை வெட்டி எறிந்து மீண்டும் அட்டூழியம். மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நாளை தொடக்கம். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பாடுகள். தமிழகத்தில் இன்று 500 மதுக்கடைகளை மூட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி சென்னை வட்டத்திற்குட்பட்ட 58 கடைகள் மூடப்படுகின்றன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். தமிழகத்தில் இன்று முதல் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. அதாவது தமிழகத்தில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்டிருந்தது. இதேபோன்று அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்வர் ஜெயலலிதா முதல் கட்டமாக 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும், டாஸ்மாக் கடைகளின் நேரம் குறைக்கப்படும் என முதல் அறிவிப்பை அப்பொழுது வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து கடந்த 24ஆம் தேதி, அதாவது கடந்த மாதம் 24ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளின் நேரம் குறைக்கப்பட்டது. அதாவது காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை இயங்கி வந்த அந்த டாஸ்மாக் கடைகளின் நேரமானது மதியம் 12 மணியிலிருந்து துவங்கும் என தற்போது நடைமுறையில் இருந்து வருகின்றன. 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்ற அறிவிப்பு இருந்தது. அது தற்போது எந்தெந்த கடைகள் என கண்டறியப்பட்டு தற்போது அந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இன்று முதல் மூடப்பட்டுள்ளன. இதில் சென்னை மற்றும் சென்னை உள்ளடக்கிய மாவட்டங்களில் மொத்தம் 58 கடைகள் மூடப்பட்டுள்ளன. அதில் வடசென்னையில் 2 கடைகளும், தென் சென்னையில் 2 கடைகளும், மத்திய சென்னையில் 3 கடைகளும் மூடப்பட்டுள்ளன. இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் வடக்கில் 13 கடைகளும், காஞ்சிபுரம் தெற்கில் 13 கடைகளும், திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கில் 16 கடைகளும், திருவள்ளூர் மேற்கில் 19 கடைகளும், மொத்தம் 58 கடைகள் இன்று முதல் மூடப்பட்டுள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் எஸ் விக்னேஷ். தமிழக அரசு 500 மதுக்கடைகளை மூடியது வரவேற்கத்தக்கது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முல்லைப் பெரியாறு பிரச்சினை தொடர்பாக நியாயமாக பேசிய கேரள முதல்வர் பின்னர் கட்சியினரின் நெருக்கடி காரணமாக மாற்றி பேசுவதாக கூறினார். தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு 6 தரப்பினர் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழக அரசாங்கம் மிக வேகமாக பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் 500 மதுக்கடைகளை ஆரம்ப கட்டமாக மூடியிருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி செயற்குழு கூட்டம் சென்னை கவிகோ மன்றத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்ளும் முன் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது குறித்து செயற்குழு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாகவும், கூட்டணி குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் வாசன் குறிப்பிட்டார். பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு 500 கடைகள் மூடுவது மட்டுமல்ல, ஒரு காலக்கெடுவுக்குள் படிப்படியாக மிக மிக விரைவிலே தமிழகத்திலே மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்ப்பு. அதற்கு ஏற்றவாறு கால அட்டவணையை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் மதுக்கரை பகுதியில் பிடிபட்ட காட்டு யானை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் டாப் சிலிப் முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கோயம்புத்தூர் மதுக்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் உள்ளிட்டவற்றை கடந்த ஓராண்டாக ஒற்றை காட்டு யானை ஒன்று சேதப்படுத்தி வந்தது. ஊருக்குள் அந்த யானை சுற்றி வந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். அதனையடுத்து அதனை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 4:50 மணியளவில் மதுக்கரை ராணுவ முகாம் அருகே யானையை மயக்க ஊசி போட்டு வனத்துறையினர் பிடித்தனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் லாரியில் ஏற்றப்பட்ட யானை டாப் சிலிப் முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட வனத்துறை அலுவலர் பெரியசாமி, மக்களின் ஒத்துழைப்புடன் யானை பிடிபட்டதாகவும் அதனை கும்கியாக மாற்றுவதா அல்லது மீண்டும் வனப்பகுதிக்குள் விடுவதா பற்றி அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
காலை கிட்டத்தட்ட ஒரு 4:45 மணி அளவில் அதற்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ரொம்ப ஸ்மூத்ஃபுல்லாக இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் டாப் ஸ்லீப் கேம்பில் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு 22 யானைகள் அங்கே வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த யானைகளோடு இதுவும் ஒரு நண்பராக வைத்து பராமரிக்கப்பட இருக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசி எறிந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து 600க்கும் அதிகமான விசைப்படகுகளில் 3500க்கும் அதிகமான மீனவர்கள் நேற்று மாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 5 ரோந்து கப்பல்களில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 100க்கும் அதிகமான படகுகளை சுற்றி வளைத்து கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசி எறிந்து தாக்குதல் நடத்தினர். மீனவர்களின் படகுகள் மீது கடற்படை கப்பல் மோதியதில் படகு ஒன்று சேதமடைந்தது. மீனவர்கள் சிலருக்கும் காயம் ஏற்பட்டது. 20க்கும் அதிகமான படகுகளில் இருந்த வலைகளை வெட்டி எறிந்தும் கடற்படையினர் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். கச்சதீவு கரையாக போட்டு இழுவிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ 2 ஸ்லோ நேவி வந்தாங்க. வந்த ஸ்பீடில் நாங்கள் எதுவுமே கேட்கல போல கல்லை கொண்டு அடிச்சிட்டாங்க. கல்லை கொண்டு அடித்து கோட்டையெல்லாம் முட்டி தாடுற மாதிரி போய் எங்கள் 5 பேர் உயிரும் இன்னும் கொஞ்சம்னா 5 பேர் உயிரும் போயிருக்கு. எங்களை யாருமே பார்க்க முடியாத நிலைமையில் ஆயிருக்கு. MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாளை முதற்கட்ட கலந்தாய்வில் முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் கலந்தாய்விற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கலந்தாய்வு நடைபெறும் அரங்கில் 4 LED திரைகளும், வெளியில் 4 திரைகளும், பெற்றோர்கள் அமரும் இடத்தில் 4 திரைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி மாணவர்கள் வரவோலை எடுக்கவும் பணம் எடுக்கவும் வங்கி வசதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா. மாங்கனிகளை வாரி இறைத்து பக்தர்கள் வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. செம்மர கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் விமான பணிப்பெண் சங்கீதா சாட்டர்ஜியின் வீட்டிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள், 2.5 கிலோ தங்க ஆபரணங்கள் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர், கடப்பா, கர்னூல் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய சேட்சால வனப்பகுதியில் உள்ள அரிய வகை செம்மரங்களை கடத்தி விற்றதாக லட்சுமணன் என்பவரை கடந்த ஆண்டு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் விமான பணிப்பெண்ணும் லட்சுமணனின் 2வது மனைவியுமான சங்கீதா சாட்டர்ஜி செம்மர கடத்தலை தொடர்ந்து செய்து வந்ததை அறிந்த காவல்துறையினர் அவரை கைது செய்ய முயன்ற நிலையில் அவர் முன்ஜாமீன் பெற்றுவிட்டார். இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள அவரது இல்லத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் பல முக்கிய ஆவணங்களும் நகைகளும் சிக்கின. இவை அனைத்தும் சித்தூர் கொண்டு வரப்பட உள்ளது. இதனிடையே சங்கீதா சாட்டர்ஜியை கைது செய்ய சித்தூர் காவல்துறையினர் கொல்கத்தாவில் முகாமிட்டுள்ளனர். சென்னையில் காலமான சத்யபாமா கல்வி குழுமங்களின் தலைவர் JPRின் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். MGR ஆட்சி காலத்தில் MLC-யாகவும்
தமிழக மேலவை கொறடாவாகவும் பதவி வகித்தவர் ஜேபிஆர். பின்னர் சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களை நிறுவி நடத்தி வந்தார். 85 வயதான ஜேபிஆர் நேற்று இரவு மாரடைப்பால் காலமானார். சத்யபாமா பல்கலை வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு பொதுமக்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர், அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரு ஜேபிஆர் அவருடைய மறைவு செய்தி கேள்விப்பட்டு நான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு சாதாரண நிலையில் இருந்து ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை உருவாக்கி மிகப்பெரிய சாதனையை படைத்தவர். அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய சுற்றத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எளிய குடும்பத்தில் எளிய மனிதராக அவர் பிறந்து பல்வேறு கசப்பான அனுபவங்களை வாழ்க்கையிலே பெற்று அதை தாண்டி வந்து தன்னுடைய சுய உழைப்பினாலே இவ்வளவு பெரிய நிறுவனங்களை அவர் உருவாக்கி மிக பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு பெரிய புதுவாழ்வு புத்தாக்கத்தோடு அளித்துள்ளார். பேரன்பிற்குரிய ஜேபிஆர் அவர்கள் மறைந்தது என்பது தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி செய்தியாக கிட்டியது. தமிழகத்திலே தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கல்வித்துறையில் அதிசயிக்கத்தக்க சாதனைகளை செய்து முடித்த ஒரு தனி மனிதன், தனி வரலாறு படைத்த மனிதன் அருமை நண்பர் ஜேபிஆர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சித் எம்ஜிஆர் வளர்க்க அவர் கூட தமிழ்நாடு முழுவதும் அவர் கூடவே சுற்றுப்பயணம் செய்து புரட்சித் எம்ஜிஆருடைய நிழல் போல அரசியலிலே மிக சிறப்பான இடங்களை பெற்று சிறந்த செல்வாக்கோடும் புகழோடும் திகழ்ந்தவர். ஒரு ஜேபிஆர் அவர்களை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், அவருடைய நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் இந்த ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேபிஆர் உடலுக்கு சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார், திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். ஜேபிஆரின் உடல் அடக்கம் பல்கலைக்கழக வளாகத்திலேயே இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டி பகுதியில் ஊருக்குள் புகுந்த கரடியை பிடிக்க 2வது நாளாக தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெறுகிறது. மூலக்கரைப்பட்டி அருகே உள்ள ஆயன்குளம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. அப்பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் அவ்வப்பொழுது காணப்படுவது உண்டு. இந்நிலையில் ஆயன்குளம் பகுதியில் புகுந்திருக்கும் கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கால்நடை மருத்துவர் உதவியுடன் வனத்துறையினர் கரடியை பிடிக்க முயன்றபொழுது நேற்று மருத்துவர் உள்ளிட்டோரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு முழுவதும் தீப்பந்தங்கள் உதவியுடன் கரடியை தேடும் நடவடிக்கை தொடர்ந்தது. கரடி பிடிபடாததால் மக்கள் மேலும் அச்சமடைந்துள்ளனர். பாளையங்கோட்டையை ஒட்டியுள்ள கேடிசி நகர் பகுதியில் கரடி சுற்றி வருவதாக வதந்தி பரவியதால் மக்களின் அச்சம் மேலும் அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உடைந்த முட்டைகள் பேக்கரி உணவகங்களில் பயன்படுத்தப்படுவதை தடை செய்ய சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் பகுதியில் அதிக அளவு கறிக்கோழி மற்றும் கோழி முட்டை உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு அடைப்பட்டுள்ள கோழிகள் இடும் முட்டைகள் உடைய வாய்ப்புள்ளது. மேலும் முட்டைகளை வெளி மாவட்டங்களுக்கு அனுப்ப அட்டைகளில் அடுக்கும் போது உடைகிறது. இவற்றை குறைந்த விலைக்கு பேக்கரி மற்றும் உணவகங்களைச் சேர்ந்தவர்கள் வாங்கி செல்வதாகவும் இதன் மூலம் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோழிகளால் உடைஞ்சப்பட முட்டைகளை அது குறைஞ்ச விலைக்கு 50 காசுக்கோ 25 பைசாக்கோ அந்த சிறு நடுத்தர பேக்கரி, சாலையோர உணவகங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பண்ணைதாரர்கள்கிட்ட வாங்கிட்டு போய் அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த குறைகளை களையிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அரியலூர் மாவட்டத்தில் 5 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் எங்கும் 500 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 5 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மக்கள் நகருக்கு அருகாமையில் உள்ள கடைகளை மட்டுமே மூடி உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் வந்து செல்லும் பகுதிகளில்
பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தையும் மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுவிலக்குங்கிறது முதல்ல வரவேற்கிறோம். அது பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சி மெயின் ரோடு மேலக்கிரகாரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. பொதுமக்களும் மாணவர்களும் வந்து போவதற்கு மிகவும் கஷ்டப்படுறாங்க. அந்த தண்ணியை போட்டுக்கிட்ட கண்ணாப்டான்னு சத்தம் போடுறதை பார்த்தா பொதுமக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. குறிப்பாக அந்த மேலக்கிரகாரத்தில் இருக்க கடை எடுத்தே ஆகணும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரச்சினைக்குரிய அனைத்து மதுபான கடைகளையும் மூட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13 மதுபான கடைகளும், காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் 3 மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சினைகளுக்குரிய 2 கடைகளும் அகற்றப்படுவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள மக்கள் மேலும் பிரச்சினைக்குரிய அனைத்து கடைகளையும் மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கடை எடுத்ததுனால குழந்தைங்களுக்கும் இங்கே கோயிலுக்கு போகிற பெரியவங்களுக்கும் பக்தர்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்ட கீழக்கரை அருகே மினி லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 4 பேர் பலியாகினர். கீழக்கரை பகுதியைச் சேர்ந்த இப்ராஹிம், சையத், அப்துல் ரஹ்மான், ராசிக் பரித் ஆகிய 4 பேரும் நோன்பு திறந்தவுடன் கீழக்கரையில் இருந்து ஏர்வாடி தர்கா பகுதியில் தேநீர் அருந்த ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்பொழுது ஏர்வாடியில் இருந்து கீழக்கரை நோக்கி வந்த மீன் ஏற்றி வந்த மின் லாரி ஒன்று பைக் மீது மோதியது. இதில் 4 இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டு அதே இடத்தில் பலியாகினர். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த ஏர்வாடி காவல்துறையினர் 4 பேரின் உடல்களை உடற்கூறு ஆய்வுக்காக கீழக்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குன்னூரில் 24 நாடுகளைச் சேர்ந்த ராணுவ உயர் அலுவலர்கள், ஆண்கள், பெண்கள் ஆகியோர் பங்கேற்ற யோகா பயிற்சி நடைபெற்றது. இங்குள்ள வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் இங்கிலாந்து, நைஜீரியா, சீனா, ஸ்பெயின் உள்ளிட்ட 24 நாடுகளின் முப்படைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். கல்லூரியில் இன்று மத்திய அரசின் உத்தரவின்படி யோகா தினம் நடைபெற்றது. இதில் சுமார் 24 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த பயிற்சியில் வெளிநாடுகளைச் சேர்ந்த பெண் அலுவலர்கள் அதிக ஆர்வம் காட்டியதுடன் பல்வேறு யோகாசனங்களையும் செய்து காட்டினர். உலக யோகா நாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். உலக யோகா நாள் நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் யோகா நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் யோகா வகைகளை ஒரே மாதிரி செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். கடற்கரை சாலையில் சுமார் 4 மணி நேரம் தொலைவிற்கு இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களில் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவில் மிகவும் புகழ்பெற்றது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நெல்லையப்பர் சுவாமிக்கும் காந்திமதி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடத்தப்பட்டன. பின்னர் அம்மனும் சுவாமியும் எழுந்தருளிய திருத்தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகளில் வலம் வந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்த தேர் பார்க்குறதுல அவ்வளோ மகிழ்ச்சி எங்களுக்கு. ஊர் கூடி தேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் எல்லோரும் கெட் டுகெதர் மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த தேரை நம்ம இழுத்து நல்லபடியாக சுவாமியோட அருளை பெறுகிறோம். இது வரைக்கும் வரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இங்கே நிறையா தேர்லாம் இருக்குது. இதான் 5 தேர் சேர்ந்து இழுக்கிறாங்க. அது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் அருள் பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஊர் திருவிழா தானே, தேர் திருவிழா எல்லாரும் கொண்டாடக்கூடிய தானே. 512வது வருஷம், என்ன வருஷம் தெரியாது சொல்லுதாங்க. 512வது வருஷம் நல்ல சிறப்பாக இருக்குது. முன்னப்போ தேரும் எல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது.
காரைக்கால் அம்மையார் கோவிலில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் மாங்கனிகளை இறைத்து வழிபாடு நடத்தினர். 63 நாயன்மார்களில் ஒரே பெண் நாயன்மார் என அழைக்கப்படும் சிறப்பிற்குரிய காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காரைக்கால் அம்மையாரின் வரலாற்றை மையமாக கொண்டு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பலர் பங்கேற்றனர். இந்நிலையில் இன்று காலை அருள்மிகு பிச்சாண்டவர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிச்சாண்டவர் காரைக்கால் அம்மையார் வீட்டிற்கு உணவருந்த செல்வதை குறிக்கும் நிகழ்ச்சியாக அவர் வீதியுலா புறப்பட்டார். அப்பொழுது வழிநெடுகிலும் உள்ள வீடுகளின் மாடிகளில் இருந்து மாங்கனிகளை இறைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவற்றை பக்தர்கள் பத்திரமாக பிடித்து வீட்டிற்கு கொண்டு சென்றனர். சிவபெருமான் பிச்சைக்காரா பரதேசியா காரைக்கால் அம்மையார்கிட்ட வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறப்ப அம்மா மாங்கனி வச்சு அவங்களுக்கு சோறு போட்ட நாள் இன்னைக்கு. அதனால இந்த காரைக்காலில் விமரிசையாக கொண்டாடுறாங்க. இந்த மாங்கனியை வேண்டி யார் யார் இங்கெல்லாம் மாங்கனி இறைக்கிறாங்களோ அது வேண்டிய காரியம் எல்லாமே சித்தி பெறும் அப்படின்னு ஐதீகம். குறிப்பாக அம்மாவே கைலாயத்தில் தலைகீழ நடந்து போனனால சாமியை சொல்லியிருக்காரு, நம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னு தெய்வசிக்கலாரிலேயே பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த உலகத்துக்கே யார் தாயினா அம்மா தான், காரைக்கால் அம்மையார் தான். அதனால் வேறு எங்கேயும் போவேணாம், காரைக்கால் அம்மையாரை வழிபட்டாலே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவிலில் நடைபெற்ற ஆனி திருமஞ்சனம் வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தில் ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இதன்படி இன்று காலை கருட மண்டபத்திலிருந்து தங்கக்குடம் எடுத்து வந்து காவிரியிலிருந்து புனித நீர் எடுக்கப்பட்டது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டுவரப்பட்ட புனித நீரால் ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. இன்று மாலை நம்பெருமாளுக்கு தைல காப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். தந்தையர் தினமான இன்று தனி சிறப்புமிக்க தந்தையரை பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தி. உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கொண்டாடினாலும் கொண்டாடாவிட்டாலும் தந்தை தந்தைதான். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த நாளில் எத்தனை பிள்ளைகள் தங்களை வளர்த்தெடுத்த தந்தை செய்த தியாகங்களை எண்ணி பார்க்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் எவ்வித பிரதிபலனையும் எதிர்பாராமல்தான் ஒவ்வொரு தந்தையும் தங்கள் மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைவேறாத தங்களுடைய வாழ்நாள் கனவுகளை எல்லாம் தங்கள் பிள்ளைகளின் வழியே நிகழ்த்தி பார்க்கும் உயர்ந்த உள்ளம் தந்தையை தவிர யாருக்கு வரும்? இந்த ஆண்டு +2 தேர்வில் பார்வையற்ற மாணவி அனுராதா 1076 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பெற்றவர். கும்முடிப்பூண்டியைச் சேர்ந்த இவர் தன்னுடைய வெற்றிக்கு பின்னால் தந்தைதான் என்கிறார். ஏதாவது படிப்பு சம்பந்தமான விஷயம்னா அப்பா நல்லா அலைஞ்சு எங்கே வேணாலும் போய் கஷ்டப்பட்டு எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சது. அனுராதாவின் சகோதரி வாணியும் கூட தங்களுக்கு பார்வையில்லாத குறையை தங்களுடைய தந்தைதான் போக்குவதாக தெரிவித்தார். தன் தந்தை கூலி வேலை செய்தாலும் தங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து தங்களுக்கு இருக்கும் மனக்குறையை போக்குவதாகவும் தங்களுக்கு எல்லா உதவிகளும் அன்போடு செய்யும் ஒரு உள்ளம் தன் தந்தைதான் எனவும் வாணி தெரிவித்தார். கண் தெரியல அப்படின்னா மற்றவங்க நினச்சாலும் அவங்க நம்ம பிள்ளைங்க எல்லாரும் மாதிரி தான் அப்படின்னு நினச்சி அப்படிலாம் என்றைக்குமே இந்த பிள்ளைங்களுக்கு கண் தெரியல அப்படிலாம் என்றைக்குமே எங்களை பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தாய் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லாமல் தந்தையும் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. 2 பெண்களும் பார்வையற்றவர்கள் என்ற குறை ஒரு நாளும் அவர்கள் மனதில் ஏற்படாத வகையில் தன் 2 மகள்களையும் வளர்த்து வருவதாக அனுராதாவின் தந்தை சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஒரு அப்பான பசங்களை நல்லா வச்சுக்கணும், அவங்க கேட்டது வாங்கி கொடுக்கணும், இல்லை அவங்க கேட்ட படிப்பு என்ன படிப்பு அது செஞ்சு தரணும். அவங்கள நல்லா வச்சுக்கினா தான் அவங்க அந்த குறை தெரியக்கூடாது, நம்ம கண் இல்லையான்னு தெரியக்கூடாது. அதனால் அவங்க தெரியாமல் நான் வளர்த்தேன். இது ஒரு புறம் இருக்க, தந்தையை இழந்தவர்களின் வாழ்க்கை வேறு விதமாக உள்ளது. தந்தை இல்லை என்றால் பிள்ளைகளின் வாழ்க்கை திசை மாறி போவதுடன்
அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என வேதனையுடன் தெரிவிக்கிறார் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஜானகிராமன். சரியான படிப்பு இல்லை, எனக்கு சரியான வேலை சாப்பாடு கிடையாது, போடுற நல்ல துணிமணி கிடையாது. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் போட முடியும், அவங்கள நாங்கள் கம்பல் பண்ண முடியாது. தந்தையில் குழந்தைங்க திசை மாறி போகிறதுக்கு அதிகபட்சம் இருக்குது. அம்மா பாசத்தை மட்டும் தான் ஊட்டுவாங்க, அப்பா தான் கண்டிப்பு கல்வி எல்லாமே அப்பா தான். அப்பா இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தை நல்லபடியாக வளரும். அப்பால கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும், அது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடாதீங்க. பெற்ற தாய் 10 மாதம் சுமந்தார்கள் என்றால் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை ஆயுள் உள்ளவரை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சில தந்தைகளை தவிர பல தந்தைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக தங்கள் பிள்ளைகள் ஆசைப்பட்டதை அனைத்தையும் வாங்கித்தர வேண்டும் என்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கும் தந்தையர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். அப்படிப்பட்ட தந்தையர்களை இந்த தினத்தில் போற்றி வணங்கிடுவோம். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் எஸ் விக்னேஷ். கோப்பா அமெரிக்கா கால்பந்து அரையிறுதியில் அர்ஜென்டினா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மெக்சிகோ நாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. மெக்சிகோ நாட்டில் கல்வித்துறையின் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர் சங்கத்தினர் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஆக்சகோ நகரில் உள்ள எண்ணெய் நிறுவன கிடங்கை முற்றுகையிட்ட அவர்கள் அதனுள் வாகனங்கள் செல்ல முடியாதவாறு தடுத்தனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைத்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடரின் காலிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெனிசுவேலாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அமெரிக்காவின் ஃபோக்ஸ்வேராவில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அர்ஜென்டினா அணி ஆட்டத்தின் 8வது நிமிடத்திலேயே கோல் எடுத்து அசத்தியது. அந்த அணியின் காசோ ஹிகோயின் இந்த கோலை அடித்தார். இதனையடுத்து 28வது நிமிடத்திலேயே அவரே மற்றொரு கோலையும் போட்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் அர்ஜென்டினா அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மற்றொரு காலிறுதிப் போட்டியில் சிலி அணி 7-0 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ அணியை வீழ்த்தியது. ஆட்டத்தின் தொடக்க முதலை ஆதிக்கம் செலுத்திய சிலி அணி சிறிய இடைவேளையில் கோல்களை எடுத்து அசத்தியது. இதுவரை மெக்சிகோ அணியை ஒரு கோல் கூட அடிக்க விடாத சிலி அணி 7-0 என்ற கோல் கணக்கில் வென்று அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. நடப்பு சாம்பியனான சிலி அணி அரையிறுதிப் போட்டியில் கொலம்பியா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 500 மதுக்கடைகள் மூடும் நடவடிக்கைகள் தொடக்கம். அனைத்து மதுக்கடைகளையும் மூட தலைவர்கள் வலியுறுத்தல். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் பிடிபட்ட யானை டாப் சிலிக் முகாமுக்கு அனுப்பி வைப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை படையினர் தாக்குதல். வலைகளை வெட்டி எறிந்து மீண்டும் அட்டூழியம். மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நாளை தொடக்கம். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பாடுகள். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.